ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து நான் இட்லி சாம்பார் வைக்கிறேன். ஒரு டம்ளர் பருப்பு, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு குக்கரை நல்லா மூடி வச்சிடலாம். வச்சு ஒரு 3 விசில் விட்டால் போதும். கடப்பருப்புனா ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து ரேஷன் பருப்பு தான் வச்சுருக்கேன். சாம்பார் 3 விசில் வந்துடுச்சு. நான் கீழே இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேசரி பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேசரி கிண்ட நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடானதும் நான் ஒரு 20 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு வாங்கியிருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்தாங்க. நெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் போட்டு வறுத்தேன். இப்போது நான் கடையில் ஒரு 200 கிராம் ரவா வாங்கியிருக்கேன். 200 கிராம் இந்த டப்பாவில் ஒரு டப்பா வருது. எதில் வருதோ அதில் அளந்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். இன்னொரு டப்பா இல்லைடா, போய் கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு எந்த டப்பாவில் ரவா அளந்தோமோ அதே டப்பாவில் 3 டப்பா தண்ணி, அதே இதில் 2 டப்பா சர்க்கரை, இந்த பாக்ஸ்லேயே இப்போ 3 பாக்ஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதோட 3 பாக்ஸ் தண்ணி கண்டிப்பாக 3 ஊற்றிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ரவையும் கேசரி சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சனாலும் டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதாண்டி லைட்டாக உப்பு, கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் இல்லை, அதனால் நான் வந்து ரெட் கலர் கலந்துக்கிறேன். சும்மா லைட்டாக போட்டுவிட்டோம்னா போதும். ஓகே, இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் விட்டு பருப்பு எடுத்து வச்சிட்டோமா, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்டிக்கலாம். சாம்பார் தாளிக்க 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, ஜீரகம், ஒரு 4-5 ஜீரகம் இருக்க மாதிரி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம், வெடிச்ச மேலே விழுந்துற போது அப்புறம் வீடியோ பிடிக்க. இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிச்சு வச்சுக்கணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாம்பார் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணும்போது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கொதிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பார் எடுத்து மூடிக்கணும் ஒரு தட்டை போட்டு. தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை கொட்டி கிண்டிக்கலாம். விடுப்பா நான் பண்ணுறேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்படியே வச்சோன்னா நம்ம மேலே கொதிச்சு விழுகும். அதனால் இப்போ எந்த டப்பாவில் ஒரு டப்பா ரவை போட்டோமோ அதில் 3 டப்பா தண்ணி, அதுலேயே 2 டப்பா சர்க்கரை. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை கொட்டிக்கணும். சர்க்கரை மலை சாரல் மாதிரி கொட்டினா தான் நல்லா இலக்கமாகி வந்துடும். சர்க்கரை கரையை இலகிடும். திருப்பி இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை ஆகிற வரை கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு நெய் ஊற்றி ஏலக்காய் முந்திரி பருப்பு கொட்டி கிண்டிட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் அந்த 3ஐயும் பொடி பண்ணி வச்சிட்டேன். பொடி பண்ணிவிட்டு இந்த முந்திரி பருப்பு சேர்த்து கொட்டி கிண்டிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மேலே நெய் விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறக்கி வச்சிடலாம். கேசரி முடிஞ்சிச்சு. இட்லியை ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லியை ஊற்றி வச்சிடலாம். இட்லி ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வடைக்கு உளுந்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிலோ உளுந்து வாங்கி அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் வடைக்கு மிக்சியில் தான் போட்டு எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றுறாங்க. ஒரே டைமில் தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து ஒட்டிக்கணும். உளுந்து மிக்சியில் ஓட்டி எடுத்தாச்சு. ஒரு 5-6 சோம்பு வச்சு அம்மியில் வச்சு நுணுக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 போல் மிளகு போட்டிருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கேன். இது ஒரு பிணைஞ்சு விட்டுட்டு உளுந்து மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். இந்த சொத்த நேரம் வெயிட் பண்ணணும். லைட்டாக தண்ணி தொட்டுட்டு வடையை போட்டு எண்ணெயில் இடம் பத்துற அளவுக்கு ஒரு 4 வடை 5 வடை இது மாதிரி போட்டு வெந்தோம்னா அப்புறம் மாற்றி போட்டுக்கலாம். இப்போது வடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் தான் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே போட்டு பாருங்கள். எல்லா வடையும் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும்.
கடையில் எண்ணெயும் அதிகமாக இழுத்துருக்காது, அதே மாதிரி நல்லா உப்பலாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிங்க.